குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் ஸ்டில் குக் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இல்லை சாப்பிட்டுக்கிட்டே 24/7 பிக் பாஸ் பார்த்துட்டு என்டர்டெயின் ஆகிட்டு இருக்கீங்களா? அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே, சூப்பர், என்டர்டெயின் பண்ணுங்கள். காலையில் இன்றைக்கி நான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இது. தென் அது கூட இந்த ஒரு ரெட் பனானா சாப்பிட்டேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெட் பனானா எவ்வளோ பெனிஃபிஷியல்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய நிறைய சத்துக்கள் இந்த ஒரு வாழைப்பழத்தில் இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இந்த பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே கடகடன் நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும்? ஹெல்த் இஷ்யூ தானே வரும். அதே மாதிரி எந்த பழங்கள் ஆகட்டும், நம்ம எந்த பழங்கள் வாங்குறோம்னாலும் அது சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டா சாப்பிட்றோம்? கிடையாது. பழம் நல்லா இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஸோ நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்படி தானே? அப்போ எதுவுமே ரொம்ப ஆராய்ஞ்சு அறிஞ்சும் நம்ம வந்து ஒரு விஷயங்களை பார்க்க மாட்டோம். அதை கொண்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் சில பிரில்லியன்ட் பீப்புள் இருப்பாங்க. அவங்க உட்காந்து இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி இல்லை வேறு எதுலையாவது சர்ச் பண்ணி இதில் உள்ள விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அம்மா இந்த பழம் வாங்கிட்டு வந்தீங்களா, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவசரத்தில் நம்ம ஒருத்தவங்களை திருத்துறோம், இல்லை ஒருத்தவங்களுக்கு நல்லதை சொல்கிறோம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அப்புறம் உன்னை திருத்துறதுக்காக தான் நான் பேசினேன்னு சொன்னால் சரிப்படுமா? ரெண்டாவது, எதுனாலும் ஓவர் டோஸ் ஆனால் உடம்புக்கு ரொம்ப கேடு தானே. அது நல்லதாகவும் இருக்கட்டும், கெட்டதாகவும் இருக்கட்டும். அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு. கரெக்டு தானே? வாங்க இன்னைக்கு 4 மணிக்கு நம்ம பேசலாம். என்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள், இந்த பழத்தோட பெனிஃபிட் என்னன்றதும் மறக்காமல் பேசலாம். எத்தனை பேர் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவீங்க? நான் ரொம்ப சாப்பிடுவேன்ப்பா. ஏன்னா மோஸ்ட்லி கேரளாவில் எங்கள் வீட்டிலே இந்த தோட்டம் இருந்ததால் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ சாயந்தரம் பேசலாமே 4 மணிக்கு. வாங்க.